அனுமதி அமைக்கப்பட்ட கொட்டகை தொடர்பானது அமைக்கப்பட்டுள்ள நல்லூர் ஆலயத்தின் பின்பகுதியானது யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உரிய இடமாகும். அதில் தாங்கள் எந்தவித அனுமதியுமின்றி கொட்டகை அமைத்துள்ளீர்கள். இவ்விடத்தில் நாங்கள் தொழில் முயற்சிக்காக கொடுக்கும் பொழுது நாளொன்றுக்கு 5000 ரூபாய் அறவிடுகின்றோம். இவ்விடத்தினை தொழில் முயற்சி முன்னேற்றத்திற்கு அமர்த்துவதற்காக வேறு சிலர் ஒப்பந்தம் செய்தமையால் இவ்விடத்திலிருந்து தங்களால் அமைக்கப்பட்ட கொட்டகையை உடனடியாக இன்று இரவுக்குள் அகற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு இல்லையெனில் யாழ் மாநகர சபை குறித்த கொட்டகையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை தானே மேற்கொள்ளும் என்பதையும் தங்களுக்கு அறிய தருகின்றேன். அதற்குரிய செலவு கொட்டகையை ஏல விற்பனை செய்வதன் மூலம் நிவர்த்தி செய்யப்படும் என்பதையும் தங்களுக்கு அறிய தருகின்றேன். முதல்வர் மாநகர சபை வி. மணிவண்ணன், பிரதி தலைமை போலீஸ் அதிகாரி, போலீஸ் நிலையம் யாழ்ப்பாணம், ஆணையாளர் யாழ் மாநகர சபை யாழ்ப்பாணம். உங்களுக்கு முதல்வருக்கு சொல்ல வேண்டிய முதல்வர் உங்களுக்கு கடிதத்தில் தந்திருந்தார். நீங்க கடிதத்தில் ஜனநாயகம் என்றது ஒரு அனுமதி பெற்று செய்யறதான் ஜனநாயகம். எந்த அனுமதியும் இல்ல கொட்டகை போட்டா நீங்க சட்டத்தை படிச்சு பாருங்க. சாத்வீகமான மக்களை மாற்றுவாங்க. சாத்வீகமான உணவு தவிர்ப்பு போராட்டத்துக்கு எவரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை. போலீசாராலையும் இவர் தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணி இவர் வந்து அறவழி சாத்வீக போராட்டத்தை எவரும் தடுக்க முடியாது. போலீசார் கூட இவர் வந்து அப்பட்டமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை லண்டன்ல போய் செய்ய சொல்லு. லண்டன்ல போய் செய்ய தமிழ் தெரியுமா? சிங்களத்துல சொன்னது சொன்ன பாட்டி ஐயோ போய் பாரு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை லண்டன்ல போய் சரியா 2000 ஆண்டு அப்பாவை நடு ரோட்ல வச்சு சுட்டு கொண்டதற்கு முதல் நியாயத்தை வாங்கிக் கொள்ளும். அறவழி போராட்டத்துக்கு அனுமதி தேவையில்லை. அறவழி போராட்டத்துக்கு அனுமதி தேவையில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை 2000 ஆண்டு நடுரோட்ல வச்சு ஒரு மேயர் போட்டு சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று சொல்ற மக்களோட வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் பொன்னம்பலத்துக்கு என்ன வேணும்? 2000 ஆண்டு நாய்மாறு குமார் பொன்னம்பலத்தை அதுக்கு நியாயம் பேச முடியாத பொன்னம்பலம் தான். இது honorable major order. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க?
உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் சொல்ற எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஒரு நேரத்து ஓர்டர் உங்களுக்கு அந்த ஓர்டருக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம்னு misleading the people. He don't know how to talk. He doesn't know how to talk to the people. No, they are public. He has to answerable for the people. If he is from the municipal council, he has to answerable for us. He is from a Tamil nationalistic party people. This is people's right. This is our democratic right. We have our own right. This is our constitutional right. உங்களால இந்த கொட்டகையை அகற்றலன்னு சொன்னா நீங்க மேயருக்கு கடிதம் அனுப்புங்க என்னால இந்த கொட்டகையை அகற்ற முடியாது சரிங்களா அதை நீங்க சொல்லுங்க This is our democratic right from the constitution. Ask him to come with a court order. Ask him to come with a court order. උසාවිය නෙවෙයි මේ නගරාධිපතිගේ Not your land. This is Tamil people's land. This is Sri Lankan land. This is not your land. Our land. This is Sri Lankan land. භූමිය නගර සභාව භූමිය நான் ரெண்டு கொடுக்கிறேன் நாளைக்கு ஒரு ஆள் புக் பண்ணிருக்கு நாங்க ரெண்டே கொடுப்போம் මේක ඇවිල්ලා නගර සභාවේදී කූලියට දෙන එකක් හරිද මේක කූලියට දෙන එකක් මේගොල්ලෝ මේ කූලියට අරගෙන නගර සභාවට කියලා කිසිම විචලක ගත්ත නැතුව මේම කරලා තියෙනවා ඒ නිසා නගරාධිපති කියලා තියෙනවා අද රෑ ඇතුළ මේක අස් කරන්න කියලා මේගොල්ලෝ ඕන නම් නැත්තම් මේ කියලා ඇතුළට කොමිෂන් එක ගන්න මේ ආණ්ඩුව මේකත් ආණ්ඩුවනේ හරි ඒක අපි ඉන්න මේගොල්ලොත් මේ චමාතියට දාලා තියෙනවා राज्य विरोधी बेदुमवाद राष्ट्रवाद वलට පණ දෙන පාර්තිමන් වගේ කට්ටිය මෙතන කතා කරන්න එපා. ඔන්න Arrest me. Yes, arrest me and introduce the court. Arrest me. நீங்களும் இதுக்கு ஒத்து You are a servant for people. Not your land. This is people's land. Arrest us.